அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நாம் ஒரு மிக முக்கியமான காணொளியை பார்க்க போறோம். ஏற்கனவே பெங்களூர் தமிழ் என்ற பெயரில் நாம் ஒரு காணொளி வெளியிட்டு அது மிகப்பெரிய அளவில் வரவேற்பை பெற்றிருக்கிறது. அந்த காணொளியில் சோழர் காலத்தில் கர்நாடகம் எந்த அளவிற்கு தமிழர்களால் கைப்பற்றப்பட்டு ஆட்சி செய்யப்பட்டது, அப்பொழுது தமிழ் எவ்வளவு சிறப்பிடம் பெற்றிருந்தது என்பது போல் நாம் ஒரு வரலாற்று செய்தியை சொல்லியிருந்தோம். அப்போ பெங்களூரிலும் சோழர்களினுடைய ஆட்சி இருந்தது, பல பகுதிகளுக்கு தமிழ் பெயர் வைக்கப்பட்டது என்ற செய்தியை சொல்லியிருந்தோம். அதுக்கான ஆதாரங்களை நிறைய பேர் கேட்டிருக்கிறார்கள். நாம் முடிந்தவரை அவற்றை உங்களுக்கு வழங்குகிறோம். முதல்ல நம்ம பார்க்க போறது மடிவாலா கோயிலில் கிடைக்கப்பெற்ற ஆதாரங்கள். பழைய மடிவாலா பகுதியில் இருக்கிற சோமேஸ்வரர் கோயில், அது ஒரு சிவன் கோயில். நீங்க இந்த பிடிஎம் லேஅவுட் பகுதியில போய் பார்த்து கேட்டீங்கன்னா அந்த சோமேஸ்வரர் கோயிலை பத்தி சொல்லுவாங்க. அது ரொம்ப ஃபேமஸான கோயில். ரொம்பவும் நெருக்கடியான சந்துகள் போல தெருக்கள் இருக்கும். அதில் தான் அந்த கோயில் அமைஞ்சிருக்கு. ரொம்ப பிஸியஸ்ட் ஏரியா. அந்த பகுதியில் இருக்கிற அந்த கோயிலில் சில கல்வெட்டுகள் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னர் எழுதப்பட்டிருக்கு. 890ஆம் ஆண்டில் எழுதப்பட்டது இருக்கு, 1000 சொச்சம் ஆண்டுகளில் எழுதப்பட்டது இருக்கு, தமிழில் எழுதப்பட்டிருக்கு, சமஸ்கிருதத்தில் எழுதப்பட்டிருக்கு, கிரந்த எழுத்துக்கள் எழுதப்பட்டிருக்கு. இதில் தமிழ் சமஸ்கிருதம் ரெண்டுலுமே இந்த குறிப்புகள் சோழர்களை பற்றி சொல்லுது. இந்த கோயில் எப்படி கட்டப்பட்டது, யாரால் கட்டப்பட்டது என்பதை பற்றிய குறிப்புகள், சோழர்களால் கட்டப்பட்டது என்ற குறிப்புகள் அதில் இருக்கு. இதுல பல மன்னர்கள் அதன் பிறகு அதை விரிவுபடுத்தியிருக்கிறார்கள், அழகுபடுத்தியிருக்கிறார்கள். அந்த குறிப்புகளும் அதிலே இருக்கிறது. எனவே அதில் இருக்கிற தமிழ் கல்வெட்டுகளில் இருக்கிற செய்தி, இந்த பகுதி பெங்களூர் என்று அழைக்கப்பட்டிருக்கிறது என்ற செய்தி இருக்கு. மடிவாலா பகுதியில் இருக்கிற செய்தி, இது பெங்களூரு என்று அழைக்கப்பட்டிருக்கு. நமக்கு தெரியும், தமிழ்ல வ அப்படின்னு சொன்னா கன்னடத்துல ப என்று சொல்லக்கூடிய ஒரு வழக்கம் இருக்கு, மருவி இருக்கு. அதே போல தமிழ்ல பான்னு சொல்றது கன்னடத்துல ஹேன்னு வரும். இது நீங்க நிறைய இடத்துல பார்த்துருக்கலாம். அப்படிதான் வ வே அப்படிங்கிறது பேன்னு மாறி பெங்களூர் என்று மாறி இருக்கிறது. வேப்பூர் அப்படிங்கிறது வேகூர் அப்படின்னு மாறி பேகூர் என்று மாறிவிட்டது. இப்போ அந்த பேகூர்லேருந்து இந்த மடிவாலா கோயிலுக்கு ஒரு ஒரு விவசாயி தன் நிலத்தை தானமாக கொடுத்திருக்கிறார். அந்த கல்வெட்டு இங்க கிடைக்க பெற்றிருக்கு. அதுல பேகூர் பற்றிய குறிப்பும் இருக்கு, இந்த மடிவாலா கோயிலை பற்றிய குறிப்பும் இருக்கு. இன்னொரு பகுதி தாமரைக்கரை. அந்த பகுதியிலேருந்தும் சில நிலங்கள் இந்த கோயிலுக்கு தானமாக கொடுக்கப்பட்டிருக்கு. அது என்ன, கோபால் ராவ் அப்படிங்கிற ஆர்கியாலஜி டிவிஷன்ல ஒர்க் பண்ற ஆராய்ச்சியாளர் என்ன சொல்றாருன்னா, இந்த தாமரைக்கரைங்கிறது தாவங்கரே, அந்த தாவங்கரே தான் தாமரைக்கரை என்று அந்த காலத்தில் அழைக்கப்பட்டிருக்குன்னு அவர் சொல்றாரு. இதுக்கான ஆவணங்களும் அந்த கோயில் கல்வெட்டுகள்ல நிறைய இருக்கு. நீங்க கோபால் ராவ் அவர்களினுடைய ஆய்வுகளை படிச்சீங்கன்னா இது தெரிய வரும். இது மாத்திரம் இல்லை, இந்த செய்திகள் பல நூல்களாக பதிக்கப்பட்டிருக்கு. பிரிட்டிஷ் லைப்ரரிகளில், பிரிட்டன் லைப்ரரிகளில், லண்டன் லைப்ரரிகளில் இது இருக்கு. B.L. ரைஸ், அதாவது பி லூயிஸ் ரைஸ் அப்படிங்கிற கல்வெட்டுகளை படிக்க ஆராய்ச்சி செய்யக்கூடிய ஒரு ஆராய்ச்சியாளர் இது பற்றிய செய்திகளை ஏற்கனவே வெளியிட்டிருக்கிறார், தொகுத்திருக்கிறார். அவருடைய நிறைய ஆராய்ச்சிகளில் இது வெளிப்பட்டிருக்கு. நீங்கள் இதை போய் இன்டர்நெட்டில் இந்த பெயர்களில் குறிப்பிட்டு அந்த கோயில் பெயரை குறிப்பிட்டீங்கனாலே அந்த செய்திகளை நீங்கள் பெறலாம். மைத்திக் சொசைட்டியும் இதை எடுத்து தொகுத்து வச்சுருக்காங்க, பாதுகாப்பாக வச்சுருக்காங்க. அதையும் நீங்கள் பார்க்கலாம். நான் உங்கள்கிட்ட இதில் 3 செய்திகளை நான் சொல்லியிருக்கேன். வேகூர், அது பழைய பெயர் வேப்பூர். அதே மாதிரி பெங்களூர் என்ற குறிப்பு, பெங்களூர் என்ற குறிப்பெல்லாம் இந்த மடிவாலா கோயிலில் இருக்கு அப்படிங்கிறதும் நான் சொல்லியிருக்கேன். இந்த கட்டடம் இருக்கு இல்லையா, இந்த அங்கே நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். அந்த கோயிலில் இருக்கிற கட்டிட அமைப்பு அப்படியே தஞ்சாவூரில் சோழர்கள் கட்டக்கூடிய கட்டமைப்பை நிச்சயமாக அப்படியே ஒத்து இருக்கு. அதுவும் குறிப்பாக கீழ்ப்பகுதிகள், அதிலேருந்து கோபுரங்களை அமைப்பது, கோபுரங்கள் முழுமையாக அமைக்கப்படவில்லை என்றாலும் அதற்கான அடிமானம் இருக்கிறது இல்லையா, அதை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு சோழர்களினுடைய கட்டிடக்கலை என்பது. அதே போல சோழர்களுக்கு ஒரு பழக்கம் உங்களுக்கு தெரியும், தமிழ்நாட்டின் பெரும்பாலான கோயில்களில் ஒரு குறிப்பிட்ட நாட்களில் சோமவரத்தில் சூரியனுடைய கதிர் சிவலிங்கத்தில் படுவது போல் கட்டுவார்கள். அதே இதுதான் மடிவாலா கோயில்ல சோமேஸ்வரர் மேல ஒரு குறிப்பிட்ட காலத்துல சூரிய ஒளி படுற மாதிரி ஒரு ஜன்னல் கட்டியிருக்காங்க. அந்த ஜன்னல் இன்னமும் இருக்கு. அது பற்றிய குறிப்புகளும் சூரிய ஒளி ஜன்னல் என்ற பெயரில் அதுல இருக்கு. அதை நீங்க போனா நேர்லயே பார்க்கலாம். இதுதான் நம்ம இன்னைக்கு செய்தி, முக்கியமான செய்தி மடிவாலா கோயிலை பற்றி சொல்ல வேண்டியது. இன்னொரு முக்கியமான கோயில் டொமுலூர்ல இருக்கிற சொக்கநாத சுவாமி கோயில். அது ஒரு பெருமாள் கோயில்.
அந்த கோயிலும் சோழர்களால் விரிவுபடுத்தி கட்டப்பட்ட ஒரு கோயில். அந்த கோயிலினுடைய சுவர்களிலேயும் அங்கே கண்டெடுக்கப்பட்ட கல்வெட்டுகளிலும் நிறைய செய்திகள் இருக்கிறது. அந்த செய்தியுடைய தொடர்பு மடிவாள கோயில்ல இருக்கு. டொம்லூர் பத்தி மடிவாளாவிலையும் குறிப்புகள் இருக்கு. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், டொம்லூருங்கிறது தும்பை மலர் ஊர் என்ற பெயரில் இருந்து தும்பையூர், தொம்பையூர், டொம்லூர் என்று மாறி இருக்கிறது என்று அதற்கான குறிப்புகள் அந்த டொம்லூர் சொக்கநாத சுவாமி கோயிலிலும் கிடைக்கப்பெற்றிருக்கு. அங்கேயும் பெங்களூர் என்ற செய்தியும் அங்கேயும் இருக்கிறது. இந்த செய்திகளும் நான் ஏற்கனவே சொன்ன லூயிஸ் ரைஸ் என்பவரால் தொகுக்கப்பட்டிருக்கிறது. அதை பற்றிய செய்திகளையும் நீங்கள் இன்டர்நெட்டில் போய் தேடி எடுத்துக்கொள்ளலாம். இவையெல்லாம் 9ஆம் நூற்றாண்டில் தொடங்கி 13ஆம் நூற்றாண்டு வரை பல்வேறு காலகட்டத்தில் இந்த கல்வெட்டுகள் எழுதப்பட்டிருக்கின்றன அப்படிங்கிறதையும் நாம பார்க்கலாம். பேகூர்ல இருக்கிற ஒரு கோயில் ஸ்ரீ நாகரேஸ்வரர் கோயில், அந்த கோயில்லையுமே தமிழ் கல்வெட்டுகள் இருக்கு. அதுலேயும் மடிவாளா பற்றிய குறிப்புகள் இருக்கு அப்படிங்கிறதும், அதுல சோழர்கள் பற்றி தமிழர்கள் பற்றிய செய்திகள் அதுலேயும் இருக்கு. குறிப்பா பெங்களூர் போர் பற்றி அந்த கல்வெட்டுகள்ல எழுதப்பட்டிருக்கு அப்படிங்கிறதையும் நாம தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது ரொம்ப முக்கியமானது டொம்லூர். இந்த பழைய ஏர்போர்ட் ரோடுன்னு அதை சொல்லுவாங்க. அந்த பகுதியில தான் இந்த டொம்லூர் கோயில் இருக்கு. அது பழைய தொம்பலூர் என்ற பெயரால் அழைக்கப்பட்டது. இதுவும் சோழர் காலத்தில் கல்லப்பட்ட மகாவிஷ்ணு பெருமாள் கோயில். இது வந்து சொக்கநாத சுவாமி என்று அழைக்கப்படுகிறது. இங்கு தேவியார்களாக ஸ்ரீதேவி மற்றும் பூதேவியார் ஆகியோர் நின்ற கோலத்தில் பெருமாள் சமேதமாக காட்சி அளிக்கக்கூடிய விஷ்ணு சமேதமாக காட்சி அளிக்கக்கூடிய கோயில். பெரும்பாலும் சோழர்கள் சிவபெருமானுக்கு தான் கோயில் கட்டுவாங்க, அதை நீங்க பார்த்துருக்கணும். ஆனா இது ஏற்கனவே யாரோ கட்டியிருக்காங்க, அதை எடுத்து விரிவுபடுத்தி பெருமாளுக்கும் கோயிலை சோழர்கள் கட்டியிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் டொம்லூரில் பார்த்தால் தெரியும். அங்க உள்ள சுவர்களில் அமைக்கப்பட்டிருக்கிற கல்வெட்டுகள், அந்த அர்த்த மண்டபத்தை சுற்றி இருக்கிற சுவர்களிலே பதிக்கப்பட்டிருக்கிற கல்வெட்டுகள், இவற்றிலும் பெங்களூர் பற்றிய நிறைய குறிப்புகள் இருக்கின்றன. இதையும் நீங்கள் லூயிஸ் ரைஸோடைய எபிகிராஃபியா கர்நாடகா என்ற தொகுப்பில் நீங்கள் போய் பார்க்கலாம். இதெல்லாம் ஆவணமாக்கப்பட்டிருக்கு ஏற்கனவே. நீங்க நேரடியாகவும் போய் அங்க பார்க்கலாம். அங்க தமிழ் எழுத்துக்கள், கிரந்த எழுத்துக்கள் ரெண்டுத்திலுமே செய்திகள் எழுதப்பட்டிருக்கு. இந்த கிரந்தத்தையும் சமஸ்கிருதத்தையும் ஏன் சோழர்கள் எழுதினார்கள் என்றால், எப்பொழுதுமே தமிழர்களுடைய மொழி அவர்களுடைய தாய்மொழி என்ற வகையில ஒரு கல்வெட்டும், தொடர்பு மொழியாக அந்த காலகட்டத்தில் எது பெரிய தொடர்பு மொழியாக இருந்ததோ அதிலே எழுதுவதும் அவர்களுடைய வழக்கம். அதனாலதான் தமிழ்ல ஒரு கல்வெட்டு, சமஸ்கிருதத்துல ஒரு கல்வெட்டு எழுதுறாங்க. இந்த பழக்கம் அவங்களுக்கு இருக்குங்கிறத நம்ம இப்போ நம்மளுடைய பாரத பிரதமர் அவர்கள் நெதர்லாந்து சென்றிருந்த போது லிடியா பல்கலைக்கழகத்தினுடைய செப்பேடுகளை வாங்கிட்டு வந்தார். நம்ம அதை ஏற்கனவே தனியா ஒரு பதிவுல போட்டிருக்கோம், அதை நீங்க போய் பார்க்கலாம். அந்த செப்பேடுகள்லையும் முதல்ல ஒரு 5 செப்பேடுகள் தமிழ்லையும், பிறகு ஒரு 10-15 செப்பேடுகள் சமஸ்கிருதத்திலையும், பிறகு மறுபடியும் தமிழ்லையும் எழுதப்பட்டிருக்குங்கிறதையும், அந்த செப்பேடுகள் அப்படியே பாதுகாக்கப்பட்ட செப்பேடுகள் ஒரு காலகட்டத்தில் தமிழ்நாட்டிலிருந்து எடுத்து செல்லப்பட்டு நெதர்லாந்தில் பாதுகாக்கப்பட்டு லிடியா பல்கலைக்கழக லைப்ரரியில் வைக்கப்பட்டிருந்ததை பிரதமரே இப்பொழுது இந்தியாவுக்கு கொண்டு வந்து இந்திய ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்டிடம் ஒப்படைத்திருக்கிறார். அதிலேயும் சோழர்கள் எப்பொழுதுமே தமிழிலேயும் சமஸ்கிருதத்திலேயும் எழுதக்கூடிய பழக்கம் உண்டு என்பதை தெரிய வருகிறது. அதுல இருக்கிற பல குறிப்புகள், இந்தோனேஷியா பற்றிய குறிப்புகள் அதுல இருக்கு. சுமத்ரா, ஜாவா இது போன்ற குறிப்புகள், அங்கே சோழர்கள் ஆட்சி செய்த பற்றிய குறிப்புகள் இந்த லிடியா பல்கலைக்கழகத்திலிருந்து பிரதமரால் கொண்டு வரப்பட்டிருக்கிற செப்பேடுகளில் இருக்கு. இது பற்றிய தனி காணொலி நாம போட்டிருக்கோம், நீங்க அதுல போய் அந்த வரலாறை பார்த்துக்கலாம். இந்த டொம்லூர்ல இருக்கிற சொக்கநாத சுவாமி சொன்னா அவருடைய பெயர் வந்து திரு வேங்கடநாத பெருமாள், ஸ்ரீ வேங்கடநாத பெருமாள். அவர் தான் சொக்க பெருமாள் என்று அழைக்கப்படுகிறார். பூமியார், பூமி தேவி, ஸ்ரீதேவி ஆகியோர் சமேதமாக அவர் இருக்கிறார். இதுல ஹொய்சாலா மன்னர்கள்ல ராமநாதன் என்கிற ஹொய்சாலா மன்னரை பற்றிய குறிப்பும் தமிழ் கல்வெட்டுகள்ல இருக்கு, கிரந்த கல்வெட்டுகள்லையும் இருக்கு. அவங்க வந்து சுங்க கட்டணம் வசூலிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற செய்திகளும் அதுல இருக்கு. அதே மாதிரி இந்த விஷ்ணு கோயில், அதாவது டொம்லூர்ல இருக்கிற சொக்கநாத சுவாமி கோயிலை பற்றிய குறிப்புகள் மாலூர்
அங்க இருக்கிற விஷ்ணு கோயில்ல இருக்கிற கல்வெட்டுலையும் குறிக்கப்பட்டிருக்கு. அங்கேயும் தமிழ் கல்வெட்டுல குறிக்கப்பட்டிருக்கு, இங்கேயும் தமிழ் கல்வெட்டுல குறிக்க. ரெண்டுமே விஷ்ணு கோயில், ரெண்டுமே சோழர்கள் சீரமைத்த கோயில். ரெண்டு கோயில்கள்லையும் அர்த்த மண்டபத்துல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த சூரிய ஒளி புகக்கூடிய அந்த சோழர்களுக்கே உரிய கட்டிடக்கலை அதுல வெளிப்படுகிறது என்பதையும் நாம பார்க்கிறோம். அதுக்கு அடுத்தது வந்து இந்த டொம்லூர் ஒரு சிறப்பு என்னன்னா, அதுல நிறைய தமிழ் மண்டலங்களை பத்தி, நிகிரிலி சோழ மண்டலம் நான் ஏற்கனவே சொன்னேன் உங்களுக்கு. ஒட்டுமொத்த கர்நாடகா பெங்களூரு இணைந்த முளம்பாடி கங்கம்பாடி என்ற 2 நாடுகள் இணைந்த பகுதிக்கு தான் நிகிரிலி சோழ மண்டலம் என்று சோழர்களால் பெயரிடப்பட்டு அந்த மண்டலம் முழுமையாக சோழர்களால் ஆட்சி செய்யப்பட்டது. அந்த நிகிரிலி சோழ மண்டலம் பற்றிய செய்திகள் இந்த டொம்லூர் டொம்லூர் கோயிலில் இருக்கிற கல்வெட்டுகளில் இருக்கிறது. அதே மாதிரி நிகரிலி சோழ மண்டலத்தின் உள்ளே இருந்த கைவார நாடு, அது கோலாருடைய பெயர், கோலாருக்கு தமிழ்ல வைக்கப்பட்ட பெயர் கைவார நாடு. அந்த செய்திகள் இங்கேயும் இருக்கு, கோலாறுல இருக்கிற கல்வெட்டுலையும் இருக்கு. அதே போல எலகங்கா இலப்பாக்க நாடு, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அது ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் யூனிட் ஹெட், அந்த கேபிட்டல் ஆஃப் த பெங்களூர் ஏரியா ஆஃப் தோஸ் டேஸ் சோலா பீரியட். அந்த பெங்களூருடைய எலகங்காவுடைய செய்தி இலப்பாக்க நாடு என்ற குறிப்பிடும் இந்த கோயில் கல்வெட்டுகளிலும் இருக்கு. இது வந்து அங்கே இருக்கிற ஹொய்சாலா காலத்தினுடைய இலகங்கால இருக்கிற ஹொய்சாலர்களால் கட்டப்பட்ட சில சிறு கோயில்களில் இருக்கிற கல்வெட்டுகள்லையும் இது குறிப்பிடப்பட்டிருக்கு, மேற்கோளா காட்டப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த டொம்லூர் கால கல்வெட்டுகள்ங்கிறது மிக பழமையான கல்வெட்டு. அதுல வந்து சோழர்களினுடைய தலைநகரான தஞ்சாவூர்லேருந்து அவர்களுக்கு அருகே இருக்கிற ஜெயங்கொண்டம் அருகே இருக்கிற ராஜேந்திர சோழனால் கட்டப்பட்ட சோழபுரம், கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு வந்து அங்கிருந்து படை மெதுவாக திருவண்ணாமலை வழியாக காஞ்சிபுரம் சென்று காஞ்சிபுரத்தில் இருந்து கோலார் வழியாக டொம்லூருக்கு வந்து சேர்ந்தது சோழர் படை. இந்த குறிப்புகள்லாம் இந்த டொம்லூர் கல்வெட்டுலையும் இருக்கு, கோலாறுல இருக்கிற கைவார நாட்டு என்று சோழர்களால் அழைக்கப்பட்ட கோலாறில் கண்டெடுக்கப்பட்ட கோலம்மா கோயில் கல்வெட்டுகள்லையும் இருக்கு. அதையும் நம்ம பார்த்துக்கலாம். இந்த தமிழ் குடிகள் குடியேறினார்கள், பூஜை செய்வதற்காக அர்ச்சகர்கள் தமிழ்நாட்டிலிருந்து சோழ பேரரசால் கொண்டு வந்தார்கள், அவர்கள் டொம்லூரில் தங்க வைக்கப்பட்டார்கள் என்ற செய்தியும் இந்த டொம்லூர் சொக்கநாத சுவாமி கோயில் கல்வெட்டுகள்லையும் இருக்கு. அதை ஒட்டி அதே காலகட்டத்தில் இருந்த பல்வேறு சோழ மன்னர்களால் பராமரிக்கப்பட்ட, கட்டப்பட்ட, விரிவுபடுத்தப்பட்ட கோயில்களின் கல்வெட்டுகள்லையும் இருக்கு. நாம இன்னொரு நாள் வந்து ஒரு பெரிய இராணுவ பாதையே பார்க்க போறோம். வெறுமனே அது வந்து பெங்களூர் கர்நாடகா மட்டும் இல்லை, ஒட்டுமொத்தமாக சோழர்கள் எத்தனை மண்டலங்கள், நம்ம இந்த கர்நாடகா பெங்களூரை வந்து நிகிரிலி சோழ மண்டலம்னு சொன்னோம் இல்லையா, அது மாதிரி இலங்கை ஒரு மண்டலம், ஜாவா சுமத்ரா அந்த பகுதி இந்தோனேஷியா அதெல்லாம் ஒரு மண்டலம், கங்கை கொண்ட அதாவது இமயமலை வரை இருக்கிற பகுதிகள், ஒடிசா இப்படி மத்திய பிரதேஷ் வரை இருக்கக்கூடிய பகுதிகள், அந்த பகுதிகளுக்கு சோழர்கள் என்ன பெயர் வைத்திருந்தார்கள் அதெல்லாம் நம்ம வந்து அது அது இந்த ரூட்டு, இராணுவ பெருவழி பாதை, படை பெருவழி பாதை என்று அந்த பழைய நூல்களில் குறிப்பிடப்படுது. அது மிலிட்ரி ரூட், அதையும் நம்ம இன்னொரு காணொலியில பார்ப்போம். ஏன்னா நம்ம எல்லாத்தையும் ஒரே இதில் பார்க்க முடியல. டொம்லூருக்கு நம்ம ஏற்கனவே சொன்னோம், தேசி மாணிக்கப்பட்டினம் என்று பெயரிடப்பட்டு பல்வேறு வியாபாரிகள் அந்த பகுதிக்கு கொண்டு வரப்பட்டு ஒரு இன்டர்நேஷனல் கமர்ஷியல் சிட்டியா அதை மாற்றிருந்தாங்க. இந்த தேசி மாணிக்கப்பட்டினம், இந்த டொம்மலூர், இந்த சொக்கநாத சுவாமி கோயில் பற்றிய தமிழ் பெருமைகள், சோழர்கள் பெருமைகளை பற்றி சுமத்ராவில் கண்டெடுக்கப்பட்ட கல்வெட்டில் இருக்கிறது. இதை நீங்க இன்டர்நெட்ல போய் பார்க்கலாம். சுமத்ரா, ஜாவா சுமத்ரா இந்தோனேஷியா அந்த பகுதியில் அந்த நாட்டில் எடுக்கப்பட்ட கல்வெட்டுல ஒரே காலகட்டத்தில் இந்த சோழர்களினுடைய தொடர்பு குறிப்பிடப்படுகிறது. இதை நான் சொன்னேன் இல்லையா, பிரதமர் எடுத்துட்டு வந்தாருன்னு ஒரு தாமிர செப்பு பெட்டகம், அந்த அந்த படிவத்திலும் செப்புல எழுதப்பட்டிருக்கு இல்லையா, அதுலேயும் இந்த கோயில்களை பற்றி, அதாவது பெங்களூர் கோயில்களை பற்றி நான் சொல்ல, பல கோயில்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற கோயில்கள், அங்க ஜாவா சுமத்ராவில் இருக்கிற தொடர்புகள், இதை பற்றிய குறிப்புகள் அந்த செப்பேடுகள்ல இருக்கு. அதை பிரதமர் இப்ப நேரடியா எடுத்துட்டு வந்து இந்தியாவிடம் ஒப்படைச்சிருக்கிறார். அதையும் நம்ம ஆவணமா எடுத்துக்கலாம். அடுத்தது வந்து மிக முக்கியமான இன்னொரு ஒரு செய்தி அப்படின்னு சொன்னோன்னா,
கருவறையில் உள்ள இந்த சொக்கநாத சுவாமியை சுற்றி இருக்கிற இதுக்கு பெயர் என்னன்னு கேட்டீங்கன்னா சால கிராம மூர்த்திகள் என்று பெயர். அது ஏன் வந்தது அப்படின்னா சால கிராம கற்களால் செய்யப்பட்டது, செதுக்கப்பட்டது. அதனால அதுக்கு சால கிராம மூர்த்திகள் என்று அங்கே இருக்கிற மூர்த்திகளுக்கு, அதாவது சாமிகளுக்கு பெயராக குறிப்பிடப்படுகிறது. அடுத்தது ஒரு மிக முக்கியமான கோயில் என்று எடுத்துக்கொண்டா குஸ்கூர், ஹஸ்கூர் உஸ்கூர்னு சொல்றாங்க இல்லையா, அங்க இருக்கிற ஸ்ரீ மத்துரமா கோயில். அங்கே இருக்கிற கல்வெட்டுகள்லையும் சோழர்களினுடைய படை வீரர்கள் தங்கி சென்றார்கள், ஏரிகளுக்கு பாதுகாப்பாக அவர்கள் பாதுகாப்பு படையாக இருந்தார்கள் என்ற செய்தி குறிப்பிடப்படுகிறது. இன்னொரு கல்வெட்டு ஆனைக்கல் ஸ்ரீ திம்மராய சுவாமி கோயில்ல இருக்கு. அங்கேயும் தமிழகத்திலிருந்து பெங்களூர் நோக்கி படையை வரும்போது எங்கெல்லாம் படை வீரர்கள் தங்கியிருந்தார்கள் என்ற குறிப்பு அங்க இருக்கு. பேகூர் ஸ்ரீ நாகரேஸ்வரர் கோயில்ல தான் இதை பற்றி அந்த படை வீரர்கள் வருவது, நுழைவது, பெங்களூரை தாக்குவது, கர்நாடகாவை கைப்பற்றுவது போன்ற நிறைய செய்திகள் அங்க இருக்கு. இதுவும் தொகுக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் நீங்களே பார்க்கலாம். இந்த கோயிலை கட்டினவங்க கங்க மன்னர்கள், கன்னட மன்னர்கள். அதை இவங்க சீர்படுத்தி அங்க சில கல்வெட்டுகளை வைத்திருக்கிறார்கள் என்ற செய்தியும் இருக்கு. இதெல்லாம் இந்த எபிகிரேயா கர்நாடகான்ற அந்த நூல்ல நீங்க பார்த்துக்கலாம். இதன் இன்டர்நெட்லயும் போய் நீங்க தேடினா இதெல்லாம் கிடைக்கும். ஏற்கனவே நான் உங்களுக்கு வேப்பூர் பத்தி சொல்லியிருக்கேன். இந்த மத்துரம்மா கோயில் சொன்னேன் இல்லையா, ஹுஸ்கூர், ஆனைக்கல் தாலுக்காவில் இருக்கிற ஹுஸ்கூரில் இருக்கிற மத்துரம்மா கோயில், அது ஒரு சோழர் கால வரலாற்று கோயில். அந்த கோயில்ல இதை கட்டியவர்கள் தொடக்க காலத்துல யாரோ கட்டியிருக்காங்க, அது வரலாற்றுல பெருசா இல்லை. 11ஆம் நூற்றாண்டுல சோழ பேரரசுல முதலாம் ராஜராஜ சோழன், அதன் பிறகு அவருடைய மகன் ராஜேந்திர சோழன் இருவரும் சேர்ந்து கட்டிய கோயிலாக இது சொல்லப்படுகிறது. இது ஒரு கிராம தேவதை மத்துரம்மா. இதை பற்றிய கல்வெட்டுகள் அதுல இருக்கு, அந்த கோயில்லையே இருக்கு. அதுவும் தொகுக்கப்பட்டிருக்கு ஏற்கனவே அப்படிங்கிறது தான் நான் உங்களுக்கு சொல்ல விரும்பக்கூடிய செய்தி. அதன் பிறகு ஆனைக்கல் கோயில்ல இருக்கிற திம்மராய சுவாமி மகாவிஷ்ணு கோயில், அங்கேயும் நிறைய கல்வெட்டுகள், தமிழ் கல்வெட்டுகள் இருக்கு. நீங்க இதெல்லாம் இப்பயே போய் பார்க்கலாம். இந்த ஆனைக்கல் கோயில்ல இருக்கிற கல்வெட்டுல தான் தர்மபுரி வழியா எப்படி ஆனைக்கல் தர்மபுரிக்கு அது ஆனைக்கல்ல நுழைஞ்சு எப்படி கர்நாடகாவில் நுழையிறாங்க சோழர் படை அப்படிங்கிற செய்திகள் அங்க பொறிக்கப்பட்டிருக்கு. அதுவும் தொகுக்கப்பட்டிருக்கு. அதை நீங்க பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான ஒரு இது நெல்மங்கலம். இப்போ இருக்கு இல்லையா, நெல்மங்கலா, சிக்கமதுரை, நெல்மங்கலா, இந்த பகுதிகள்லாம் சோழர்களினுடைய மிக முக்கியமான நிர்வாக பகுதி. எப்படி எலகங்கா, இலைப்பாக்க நாடு என்று பெயர் கொண்ட எலகங்கா ஒரு கேபிட்டலோ ஒரு ரீஜியனுக்கு, அதே போல இந்த பின்னமங்கலம் அப்படிங்கிறது விண்ணமங்கலம் என்று தமிழ்ல அந்த வாங்கிறது பேனு மாதிரி, பீங்கிறது பீனு மாதிரி, விண்ணமங்கலம்ங்கிறது பின்னமங்கலம்னு மாறிடுச்சு. இது நெல்மங்கலாவின் ஒரு பகுதி. அந்த ஒட்டுமொத்த நெல்மங்கலாவுக்கும் அந்த காலத்தில் விண்ணமங்கலம் என்றுதான் பெயர் இருந்திருக்கு. அது பிறகு பின்னமங்கலம் என்று மாறிவிட்டது. இது குலோத்துங்க சோழன் காலத்தில் ராஜராஜ சோழனுடைய பேரன் சாளுக்கிய மன்னரோடு திருமணம் உறவு புரிந்து தாய் வழியில் சோழன், தந்தை வழியிலே கீழை சாளுக்கிய மன்னர்களுடைய வம்சத்தில் வந்த குலோத்துங்க சோழன் காலத்தில் எழுதப்பட்ட கல்வெட்டுகள் பின்னமங்கலாவில் இருக்கிற பல பகுதிகளில் கோயில்களில் எடுக்கப்பட்ட கல்வெட்டுகளில் இருக்கிறது. இதுவும் ஆவணப்படுத்தப்பட்டிருக்கு. நான் முடிஞ்ச வரைக்கும் ஆவணப்படுத்தப்பட்ட செய்திகள் தான் உங்களுக்கு சொல்றேன். அதுக்கப்புறம் ஸ்ரீ காசி விஸ்வேஸ்வரர் கோயில், இது ஒயிட்ஃபீல்டு இருக்கு இல்லையா, அங்க ஐடி இண்டஸ்ட்ரீஸ்லாம் இருக்கும். அதுக்கு பக்கத்துல காடுகோடி, அந்த காடுகோடிங்கிற இடத்துல தான் இந்த ஸ்ரீ காசி விஸ்வேஸ்வரர் கோயில் இருக்கு. இது ராஜேந்திர சோழன் காலத்தில் கட்டப்பட்டது. அங்க இந்த மூலவர் காசி விஸ்வேஸ்வரர், இவர் சிவபெருமான். இவருக்கான கல்வெட்டுகள் அங்க இருக்கு. அந்த கல்வெட்டுகள் அந்த காலத்துல காடான பகுதியில இருந்திருக்கு அப்படிங்கிறது. கன்னடத்திலையும் கல்வெட்டுகள் இருக்கு. அந்த இதுல பிற்காலத்துல கன்னட மன்னர்கள் அதை கைப்பற்றி அதை ஆட்சி செய்கிற போது அதை குறிப்பிடுகிறார்கள், சோழர்களையும் குறிப்பிடுகிறார்கள். அதனாலதான் இது காடுகோடி என்ற பெயரும் அதுக்கு வந்ததா சொல்றாங்க. இதற்கான கல்வெட்டு சான்றுகள் இருக்கு. ராஜாதிராஜ பங்கீஸ்வாமுடையார் என்று ராஜராஜ சோழனுக்கு அங்க பட்டப்பெயர் கொடுத்திருக்காங்க. ராஜாதிராஜ பங்கீஸ்வரமுடையார் என்ற பெயர் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. அப்புறம் கெங்கேரியில ஒரு பெரிய ஈஸ்வரன் கோயில் இருக்கு. அந்த கெங்கேரியில இருக்கிற ஈஸ்வரன் கோயில்லையும் தமிழ் கல்வெட்டுகள் இருக்கு.
அந்த தமிழ் கல்வெட்டுல பிற்கால சோழர்கள், அது முற்கால சோழர்கள் இல்ல, இந்த நாம சொன்ன அந்த சோழர்கள் அவங்க வம்சாவளிகள் முடிந்து போர்லாம் தோல்வி அடைஞ்சு சிதிலம் அடைந்து கர்நாடக பகுதியிலிருந்து சோழர்கள் விரட்டப்படுகிறார்கள். அந்த காலகட்டம் வந்துருது பிற்கால சோழர்கள். அந்த காலகட்டத்துல கெங்கேரியில இந்த கோயில்ல இருக்கிற குறிப்புகள், அதை பற்றிய செய்திகளை குறிப்பிடுறாங்க. அது ஒரு சோமேஸ்வரர் தான் அதுவும், சிவன். அதை பற்றிய செய்திகள் அந்த கல்வெட்டுகள் இருக்கு. அப்புறம் கொண்டரஹள்ளியில இருக்கிற தர்மேஸ்வரர் கோயில், அங்கேயும் பல கல்வெட்டுகள் சோழர்களை பற்றி சொல்லுது. இப்ப நம்ம சுருக்கமா பார்க்கணும்னா, டொம்லூர்ல இருக்கிற சொக்கநாத சுவாமி, பேகூர்ல இருக்கிற நாகரேஸ்வரர் கோயில், பழைய மடிவாளால இருக்கிற சோமேஸ்வரர் கோயில், அல்சூர்ல இருக்கிற சோமேஸ்வரர் கோயில், பின்னமங்கலாவில் இருக்கிற ஸ்ரீ முக்தி நாதேஸ்வரர். நான் முதல்ல அந்த கோயில் பேரை சொல்லலை. பின்னமங்கலா நெல்மங்கலா பக்கத்துல இருக்கு. அது குலோத்துங்க சோழன் காலத்துல கட்டப்பட்ட ஸ்ரீ முக்தி நாதேஸ்வரர் கோயிலையும் தமிழ் கல்வெட்டுகள் இருக்கு. அங்கேயும் தமிழர்கள் குறிப்பு இருக்கு. ஸ்ரீ காசி விஸ்வேஸ்வரர் கோயில், இது காடுகுடியில் இருக்கு. அதுக்கப்புறம் ஒஸ்கூர் ஆனைக்கல்ல இருக்கிற மத்துரமா கோயில். இந்த எல்லா செய்திகளும் நீங்களும் ஒரு தடவை போய் பாருங்கள். அதே போல் இன்டர்நெட்டில் தேடுங்கள், உங்களுக்கான செய்திகள் கிடைக்கும். மேலும் தகவல்கள் கிடைத்தவுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நம்மளுடைய யூடியூபை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், நண்பர்களுக்கு பகிருங்கள். அதே போல் அடுத்த காணொளியில் நாம் கன்னடர்கள் தமிழ்நாட்டில் எப்படி போர் புரிந்து இடங்களை கைப்பற்றி, இங்கேயும் கன்னடர்கள் வசிக்கிறார்கள், அதையும் நம்ம பார்க்க போறோம். அதுவரை உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.